வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ஒரு கேஷுவலான மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது மிட் மார்னிங் vlog. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாச்சு. லன்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு எப்படி இருக்குது பாருங்கள். கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் எந்த பாத்திரமே வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுட்டேன். ஒரு சில வேலைகளை சேர்த்து செய்யறதுனால என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தனியாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குக்கரோட வெயிட்டெல்லாம் தனியாக போட்டு வாஷ் பண்ணுங்கள். நான் இப்போ வெந்நீரில் விம் லிக்விட் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரஷ் இதுக்காகவே வச்சுருக்க டூத் ப்ரஷில் பேஸ்ட்டு எடுத்து நல்லா அந்த மாதிரி அழுக்காக இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது நம்மளை அறியாமல் இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸோ இல்லை எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடும். ரெகுலராக நம்ம குக்கர் வெயிட்டையும் வாஷ் பண்ணுவோம். இருந்தால் கூட வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தனியாக நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா புதுசாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப கருப்பாக இருந்தது, இது கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. ரொம்ப கருப்பாக இருந்தது எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு பாருங்கள். அடுத்து இன்னொரு டிப்பு, இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க நைட்டியோ இல்லை டாப்ஸு சாரீ எதுவாக இருந்தாலும் இந்த ஹைட் எங்கே வயிறோ எங்கே வருதோ அந்த இடத்துல ரொம்ப அழுக்காயிடும். அதுக்கு நம்ம ஒரு ஏப்ரானோ இல்லை டவல் கட்டிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாத்தை போட்டுட்டிங்கன்னா உங்கள் ட்ரெஸ் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு வேளை இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மரக்கரண்டி எல்லாத்துக்குமே நான் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருவேன். இதுவும் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஐக்கியாவில் வாங்கின சாப்பிங் போர்டு தான். அதாவது சாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மாவு பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சிலிக்கான் இது நல்லாவும் இருக்குது. இப்போ இந்த இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்ததில் எந்த வாசனையும் வராத மாதிரியாக இருக்க ஒரு ஆயிலை அப்ளை பண்ணிவிடுங்க. பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த லைசால் க்ளீனர் போட்டு தான் க்ளீன் பண்ணுறேன். இப்போலாம் இந்த கொரோனா பீரியட்லலாம் மொத்தமாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக வாஷ் பண்ணிவிட்றேன். இது டெய்லி பண்ணிடுறேன். இப்போது இன்னொரு டிப் பாருங்கள். எல்லாமே வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக தினமுமே குக்கரை வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அடியில் இருக்கிறத கருப்பாக இருக்கும் இல்லை உள்ளே அந்த மாதிரியாக இருக்கும், அது எல்லாத்துக்குமே அதே டூத் பேஸ்ட்டு தான். ஆனால் லெமனில் அப்ளை பண்ணி நான் க்ளீன் பண்ணுறேன். இது ஏற்கனவே இந்த டிப்பை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே வாஷில் மொத்தமாக போகாது. நான் இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் சும்மா அப்படியே ஜென்டலாக அப்ளை பண்ணி தேய்க்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அதை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு 2 days பண்ணிங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடும். அவ்வளோதான். இப்போ என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த 2-3 வேலையை பண்ணுறதுக்காக தான் நான் மொத்தமாக எல்லா பாத்திரத்தையும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நான் ஆஸ் யூஷுவல் பால்கனியில் வச்சாச்சு. மத்தியானத்துக்கான லன்ச் எல்லாமே ஓரம் வச்சாச்சு. இங்கே சூப்பராக வெயில் வருங்க. அதனால் ஒரு 2 hours இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுருவேன். அப்படியே பெரிய நர்சரியோ இல்லைனா ஒரு தோட்டமோ கார்டனோ இல்லை அப்படின்னாலும் 2-3 செடி நம்ம வச்சது வளரும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ அடுத்தது லஞ்செல்லாம் முடிச்சுட்டு டீக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் தான் காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு தான். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல 1/2 கப்பு நெய், நல்லா உருக்கின நெய்யாக எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நல்லா எண்ணெய் அதாவது நெய்யும் சர்க்கரையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கல்லையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டு சேர்த்துட்டு நல்லா கையில் அந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். சம்டைம்ஸ் பொட்டுக்கடலை அதோடய பிராண்டு பொறுத்தோ இல்லை குவாலிட்டி பொறுத்தோ இந்த அளவு மாறுபடும். அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் வச்சுக்கோங்க. நானும் இப்போ ஒரு டீஸ்பூன் அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ராவாக உருக்கி சேர்த்துருக்கேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம பிடிச்சிடலாம். நான் உருண்டையாக பிடிக்காமல் சும்மா கிட்ஸுக்காக ஒரு பேடா மாதிரி பிடிக்க போகிறேன். ஸோ
சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம இந்த அளவுக்கு சர்க்கரையெல்லாம் சேர்க்குறோம். பாருங்கள், ரவுண்டாக பிடிச்சிட்டு ஜஸ்ட் அப்படி தட்டி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஐக்கியா இந்த இது வந்து எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நான் அப்படியே சப்பாத்தி கூட அதில் செய்கிறேன். மாவு டோலாம் வந்து அப்படியே வச்சு நல்லா நீட் பண்ணுறீங்க அப்படின்னாலாம் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்வீட் இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு இந்த பேடா ஷேப்பில் இவ்வளோதான். சூப்பரான ஹோம்மேட் ஸ்வீட் ரெடி ஆயாச்சு. டீ குடிச்சிட்டே உங்களுக்கு என்னோடய கிஃப்ட் வந்து ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னோடய நாத்தனார் எனக்கு கிஃப்ட் பண்ண பட்டு சாரி தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க்கு, மைல்டான த்ரெட் ஒர்க்கு தான், ஹெவியாக இருக்காது. நல்லா சாஃப்ட் சில்க்கு. அதே மாதிரி ஷேடு பாருங்கள், டபுள் ஷேடு, ஆரஞ்சா பிங்க்கா அந்த மாதிரிலாம் தெரியாது. பிங்கிஷ் ஆரஞ்சு இல்லை ஆரஞ்சு டிண்ட் அதிகமாக இருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து சாரியோட பல்லு. இதோட ரேஞ்ச், இந்த மாதிரி சாரீஸோட ரேஞ்ச் எல்லாமே வந்து 4000 அண்ட் ஆர்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்க்குற இந்த பில்லில் பார்க்குற இந்த கடையும் வந்து ஒரு 50 வருஷமாக காஞ்சிபுரத்தில் ரொம்ப பாப்புலரான கடை தான். அங்கே வாங்கிட்டு வந்த சாரீ தான். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரியும் இருக்குது அப்படின்றது. அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப லைட் வெயிட் சாரீ தான், ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, த்ரெட் ஒர்க் இருக்குது அப்படின்றது. இந்த சாரீ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன சின்ன டிப்ஸோடு பார்த்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான vlogs உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரியான இன்னொரு vlog ஓடையோ இல்லை வேறு ஒரு ரெசிபியோடையோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.